22 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துமே கொளத்தூர்ல ஜெயிக்க முடியல உங்களால. கொளத்தூர்ல இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் தான். அதை தான் ஆதவர்ஜுனா பேசுறாரு சட்டமன்றத்துல. இன்னைக்கு உங்களுக்கு 59 எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னா அது காரணம் விசிகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ். இன்னைக்கு எதிர்கட்சியா நீங்க போய் உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ். இவங்க இல்லாம நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்ப தேமுதிகவை சேர்த்தீங்க, கருணாசை சேர்த்தீங்க, பல்வேறு அமைப்புகளை உள்ள சேர்த்து ஒரு வாக்கு கூட சிதறி வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருந்தீங்கல்ல. உங்களுக்கு தனிச்சு ஓட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இத்தனை கட்சிகளை நீங்க கூட்டணி சேர்த்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எனவே மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்களே, உங்களுக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு சவால் விடுகிறோம். வரப்போற 2031 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல், ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று ஒரு 10 தொகுதியை ஜெயிச்சிருங்க பார்ப்போம். உங்களோட கூட்டணியில இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் காங்கிரஸ்